அடுத்ததா நம்ம வந்து படிகங்கள் மற்றும் படிக வடிவமற்ற பொருட்களுக்கான வேறுபாடுகளை பத்தி பார்க்க போறோம். படிகங்கள் ஒழுங்கான அமைப்புல உட்கூறுகளை கொண்டதா இருக்கும். படிக வடிவமற்ற பொருட்கள் ஒழுங்கற்ற தன்மையில மூலக்கூறுகளை, அயனிகளை அல்லது அணுக்களையோ கொண்டிருக்கும். அதாவது திசைகளை பொறுத்து, திசையில மூலக்கூறுகள் அமைந்திருக்கிற விதத்தை பொறுத்து ஒழுங்கின்மை இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஒழுங்கான தன்மை இருந்தது அப்படின்னா அதை வந்து படிக திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இந்த திடப்பொருட்களுக்கு வந்து உருகு நிலையும் கொதிநிலையும் சரியான அளவில் இருக்கும். குறிப்பிட்ட அளவுல உருகும், குறிப்பிட்ட அளவுல கொதிக்க ஆரம்பிக்கும். ஆனா படிக வடிவமற்ற பொருட்களுக்கு இந்த உருகு நிலையும் கொதிநிலையும் சரியான அளவு, அதாவது சீரான அளவுல இருக்காது. குறிப்பிட்ட வெப்பநிலையில அதுகளை நம்ம கொதிநிலையும் உருகு நிலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அடுத்ததா இந்த படிக வடிவமற்ற பொருட்கள்ல இருக்கக்கூடிய உட்கூறுகள் வந்து ஒழுங்கின்மையில அதிகமா இருந்திருக்கும். அதனால வடிவம் இருக்காது. படிகமான பொருட்களுக்கு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். அடுத்ததா இந்த படிகங்களை வந்து உண்மை திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். படிக வடிவமற்ற பொருட்களை வந்து போலி திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா படிகங்களுக்கு பொட்டாசியம் குளோரைடையும் சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய உப்பு படிக வடிவத்தன்மையில் இருக்கும். அடுத்ததா கண்ணாடியும் ரப்பரும் படிக வடிவமற்ற பொருட்களுக்கு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம்.